Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீடியா கொரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட்டாக உள்ள அந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து மீடியா கொரி அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துருவோம். ஸோ மற்றபடி அன்வான்டாக உள்ள கோடெலாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்லி அந்த ஸ்கேப் ஃபோல்ட் அது மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மீடியா கொரி மட்டும் தான் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஓவராலாக வந்து மீடியா கொரினா என்ன, அதுக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்கேஸ் இது யாருக்கும் தெரியல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்து நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இந்த கோடிங் சிண்டெக்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீடியா கொரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ விஜெட்ஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஜெட்ஸ் தெரியும். அப்படி தானே நம்ம வந்து டெக்ஸ்ட் விஜெட் சொல்லியிருப்போம், ஐக்கான் விஜெட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் இதே மாதிரி என்னது மீடியா கொரி அப்படிங்கிறது என்னது ஒரு விஜெட் தான். ஸோ அந்த விஜெட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீடியா கொரி என்னென்ன ரீசனுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இப்போ மீடியா கொரின்னு எடுத்திங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கும், இப்போ நார்மலாக HTML CSS படிச்சிருந்தவங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மீடியா கொரி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளே வந்து ஓனாக ரெஸ்பான்சிவ் எழுதலாம். ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு சைஸுக்கும் வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலுக்கு இருக்குது அப்படின்னா மொபைலோடைய சைஸ் வந்து உங்களுக்கு இங்கேயே நார்மலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்களா இதெல்லாமே நம்ம என்னது சைஸ் தான். ஸோ இது மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏதோ ஒரு சம்திங் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ 360 × 800 அப்படிங்கிறது என்னது ஒரு சைஸ். ஸோ அதே மாதிரி 360 × 640 அப்படிங்கிறது ஒரு சைஸ். அப்போ இந்த சைஸுக்கு வந்து என்னது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்து, அண்ட் செகண்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா ஹைட்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைன் நம்ம போட்டிருப்போம். ஸோ போட்டுட்டு இதோட கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது என்னமோ கீழே உள்ளது பிளாங்காக இருக்கும், அல்லது வந்து பாதியில் வந்து சைடில் எம்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சைடில் எம்டியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் வந்து டிசைன் வந்து மிஸ் மேட்சாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனால் அதே இது ஒரே சின்ன டிவைஸில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணியிருப்பீங்க. இது நம்ம பில்டு எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அப்போது எனக்கு வந்து நான் இங்கே கோடிங் ரைட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கணும். என்னுடைய டிவைஸ் சின்ன டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டேப் இருந்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் நம்ம வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா சொல்லி நம்ம என்னது யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இதுக்கு இந்த மீடியா கொரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ வேர் இல்லை ஸ்க்ரீன் சைஸ் ஏதோ சம்திங் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் சைஸ். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் சைஸ் ஈக்குவல் டு இப்போ மீடியா கொரி நம்ம ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ மீடியா கொரி டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இதை எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா இது வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் இதில் நம்ம என்ன வேரியபிள் கொடுத்துருவோம், ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, அண்ட் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணிடலாம் ஆர் ஸ்க்ரீன் சைஸ். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் சைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி இதை ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வரும். என்ன ரீசன்னா நம்ம இதில் கெட் பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 ஸ்ட்ரிங்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இல்லாட்டினா நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மீடியா கொரிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம பாருங்கள் மீடியா கொரி ஆஃப் டேட்டான்னு கொடுத்து சைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸில் நம்ம சொன்ன மாதிரி ஸோ 360 × 640. ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ 360 × 640. இப்போ நான் வேறு சைஸுக்கு கொடுக்க, இப்போ லைக் வந்து இந்த ஒரு ஏதோ 96 கொடுக்க அப்படின்னா ஸோ பார்த்திங்களா அதோடைய சைஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன சைஸுக்கு மாற்றினமோ அந்த சைஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதோடைய டிவைஸோடைய பிக்சல் சைஸ், அதாவது இந்த பிக்சல் சைஸ்னால் ரேஷியோ சொல்லுவாங்களா. ஸோ 1.5 இல்லை என்ன சைஸ் அதோட அதிகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்ச்சஸில் சொல்லுவாங்க. ஸோ அந்த சைஸு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஸ்கேலர். ஸோ டெக்ஸ்ட் ஸ்கேலர்னால் நம்ம சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் டிவைஸுக்குன்னு நம்ம எதுவும் ஃபாண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோமா, இல்லை வந்து வேறு டிவைஸ் போகும்போது அதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த எட்ஜ் எப்படி இருக்குது, பேடிங் இருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இதில் என்ன கவர் பண்ண போகிறோம்னா இந்த மீடியா கொரிக்கு இந்த சைஸ் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம வந்து என்ன எதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன கான்செப்ட்டில் பார்க்க போகிறோம்னா இப்போ இந்த மீடியா கொரிக்கு நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ எனக்கு இந்த டிவைஸில் பார்க்கும்போது சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நான் பில்டு எடுத்து பார்த்தேன்னா எனக்கு கரெக்டாக இல்லை, அல்லது வேறு டிவைஸ்க்கு நான் சேஞ்சஸ் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ ஒரு சைஸ் கொடுத்துருக்கேன். இந்த சைஸ் தான் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதுக்கு பதிலாக ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை சென்டர் கூட எடுத்துடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு
ஓகே, இப்போ ஒரு கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டெய்னர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டு வித்துன்னு தான் கொடுப்போம். ஸோ நிறைய இதில் நம்ம என்ன கொடுத்துருப்போம், 200 கொடுத்துருப்போம். வித்தும் அதே மாதிரி. ஸோ வித்து ஒரு 350 அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கலர்ஸ் டாட் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா அந்த 200 ஹைட்லேயும் வித்து வந்து ஒரு 350 சைஸ்லேயும் வந்துருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, இதில் ஃபில்லாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இமேஜஸ் கொடுத்து இதெல்லாம் செக் பண்ணிடுவோம். ஆனால் இதே சைஸை வந்து நான் இப்போ கொஞ்சம் ரேஷியோ மாற்றுறேன். ஸோ இப்போ லைக் இதில் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போது இந்த சைஸ்க்கு மாற்றோம் அப்படின்னா பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு மாற்றோம் அப்படின்னா ஸோ பார்த்திங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் வந்து எம்டி ஆயிரும். ஆனால் நமக்கு வந்து என்ன இருக்கணும், வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் வேறு நம்ம இதில் கொடுத்துருப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி கோடிங்கில் எழுதும்போது ஸோ டபுள் டாட் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த அதாவது வித்து வந்து என்டே கிடையாது, அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்செப்ட்டில் கொடுத்துருப்போம். சில இதுக்கலாம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன ரீசன்னா டபுள் டாட் இன்ஃபினிட்டின்னு போகும்போது வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இதை இது நீங்கள் கம்மி பண்ணி ரேஷியோவில் பார்த்தீங்கன்னாலும் அப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இது என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஃபுல் வித் வந்து எனக்கு கவர் ஆயிடும், எவ்வளோ டிவைஸ் இருக்கோ அதில் வந்து கவர் ஆயிடும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ்னு கொடுத்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனுக்கு எனக்கு இந்த சைஸ் இருக்கணும், இந்த ஹைட் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ 200 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் வித் வந்து எனக்கு எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு ஹைட்டும் வித்தும் வந்து அந்த டிவைஸில் பாதி இருக்கணும், அந்த டிவைஸில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 100%ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் அது வந்து 100%. அதில் எனக்கு வந்து டாப் 20% வரைக்கும் எனக்கு அந்த ஹோம் பேஜுக்குள்ளே கண்டென்ட் இருக்கணும், அல்லது அந்த பேனர் இருக்கணும். மீதி ஒரு 20% வந்து அதோடைய ஸ்லைடர் இருக்கணும். அடுத்து ஒரு 20%க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல கண்டென்ட் அல்லது அபோட்டஸ் ஏதோ சம்திங் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பார்ஷியலாக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது கொடுத்துருக்கோம். இப்போ இதிலே வந்து நமக்கு என்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பாருங்கள். இதில் டாட் சைஸ்னு வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இதுலேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கீழே பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு என்னங்க இங்கே இண்டிவிஜுவலாக கிடைக்கும். இப்போ போய்ட்டு நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்லி வந்து நமக்கு சைஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே. ஸோ பார்த்திங்களா சைஸ் மட்டும் கிடச்சிருக்கு. என்ன ரீசன்னா நம்ம அதிலேருந்து எடுத்தது சைஸ் மட்டும் இப்போ எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஓரியன்டேஷன் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபேக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பேடிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த சைஸில் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு உள்ளது வந்து உங்களுக்கு வித்து, செகண்ட் உள்ளது வந்து ஹைட்டாக இருக்க போது. இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறோம், இந்த டிவைஸில் எவ்வளோ வித்து இருக்கோ அந்த வித்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இன்ஃபினிட்டி இல்லை, அதுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், இந்த டிவைஸ் ஆக்சுவலாக என்ன சைஸோ அதோடைய சைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ அதை எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அப்போ இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்க்ரீன் சைஸ், அதாவது இந்த மீடியா கோடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வர்ற இந்த சைஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்பை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கும், இன்டிஜர் ஃப்ளோட் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து நமக்கு நிறையா வரும். ஸோ லைக் வந்து இப்போ சைஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் தான். நீங்கள் வந்து இது ஜஸ்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போ இந்த சைஸ் கொடுத்துருக்கோமா. இப்போ எனக்கு இந்த வித்தோடைய சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிவைஸ் ஆக்சுவலாக என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸ்க்கு நமக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் ஹோல்ட் பண்ணுறேன். அண்ட் இதை இன்ஃபினிட்டி வந்து இப்போதைக்கு எனேபிள் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம், பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு லைக் வந்து சைல்டு கொடுத்து டெக்ஸ்ட் விட்ஜெட் கொடுத்துங்க. ஓகே. ஸோ அதில் டெக்ஸ்ட் விட்ஜெட் கொடுத்துவாங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எவ்வளோ ஹைட் வித் எடுக்கும், நம்மளோட டிவைஸோட ஹைட் வித் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஓகே, இப்படி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ டபுள் கோட்ஸில் டாலர் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ அந்த வேரியபிள்னால நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே. ஸோ ஃபாண்ட் வெயிட் போல்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் நான் ஒரு 20 கொடுத்துக்கலாம், அல்லது வந்து ஒரு 15 கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட். ஓகே. இப்போ இதை சேவ் பண்ணி நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஆக்சுவலாக நம்ம ஒரு டிவைஸ் வச்சுருக்க முடியுங்களா, அதோடைய சைஸ் வித் எல்லாமே நமக்கு இங்கே வந்துருக்கும். ஸோ இதை 20 கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வந்துருச்சு. இப்போ இது வேணுமா சென்டர் கொடுத்து பார்க்கணும். ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கு.
ஸோ வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதோடைய சைஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வேறு சைஸ் சேஞ்சஸ் பண்ணோம். அப்போ அதோடைய சைஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைஸோடைய டிவைஸோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 360 × 640 இந்த சைஸ் நம்ம வச்சுருக்கோம். எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 360 இந்த சைஸ் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நான் இது இந்த சைஸ்க்கு நான் மாற்றுறேன் அப்படின்னா இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா ஸோ அதே இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வேறு சேஞ்சஸ் இப்போ 360 × 800க்கு நான் மாற்றினா ஸோ அதே சைஸ் நமக்கு வந்துடும். இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ டபுள் டாட் இன்ஃபினிட்டி கொடுத்தனால உங்களுக்கு வந்து அந்த வித் வந்து அப்படியே வந்திருக்கு. ஆனால் எனக்கு வித் வந்து இந்த டிவைஸில் ஆக்சுவலாக என்ன இருக்கோ அந்த சைஸ் வேணும், இல்லை ஹைட் ஆக்சுவலாக இதில் என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட் வேணும் அப்படின்னா அது நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ அப்போ அதுக்கு எப்படி எடுக்காங்கன்னா இதை ஜஸ்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டாக என்னது ஹைட்னு கொடுத்துருவோமா, வித் இதே மாதிரி கொடுத்துருவோம். இப்போ இதை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு இதை ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதில் சைஸ்னு ஒன்று சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, இதில் எங்கே ஸ்க்ரீன் சைஸ்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்க்ரீன் சைஸ் டாட் இதில் வந்து வித்து ஹைட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித்து எடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ வித்துக்கு தான் கொடுக்கும் அப்படி தானே. ஸோ அப்போ ஆக்சுவலாக அதில் என்ன வித்து இருக்கோ அந்த வித்தை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வித்துனா என்ன, இங்கே 360. அப்போ இதோடைய ஹைட்டு வந்து அதாவது இதோட வித்து என்னவாக இருக்கும், உங்களுக்கு 360 தரும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது. ஸோ என்ன ரீசன்னா அது இன்ஃபினிட்டி நம்ம கொடுத்ததுனால உங்களுக்கு இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வித்து நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அந்த அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து வித்து வந்து அப்ளை ஆகும். இப்போ நான் இதில் கொடுங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து வித்து அதிகமாக இருக்கும். அப்போ இதோடைய வித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்து ஸோ 1024 அப்படிங்கிறது தான் இதோடைய வித்து. நம்ம இந்த கண்டெய்னர் வச்சுக்கோம்ல அதோடைய வித்து. ஸோ இப்போ இதை தாண்டி நமக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஆஃப் ஸ்க்ரீன் நம்ம ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து இப்போ எனக்கு வித் வந்து இதோடைய ஸ்க்ரீன் சைஸோட பாதி தான் இருக்கணும். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ சொன்னோம், 1024 ஒன்று சொன்னோமா. அப்போ 1024 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும், அதில் பாதி. ஸோ லைக் இப்போ நான் சேவ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ இதில் 360 பாதி எவ்வளோ அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி வித் இருக்கும். அப்போ இதோடைய வித் என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 360 பாதி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ அந்த வித்து வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஹைட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுப்போம். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் என்னது பர்சன்டேஜ்லையும் கொடுப்போம். இப்போ இது கான்செப்ட் உங்களுக்கு இதில் ஒரு இமேஜ் வச்சு காமிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ளை ஆகும். நம்ம எப்படி வந்து டேபுக்கு வேணால் நம்ம சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை வெப் பேஜில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதை ஜஸ்ட் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதே மாதிரி தான் என்னது பர்சன்டேஜில் நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா நம்ம அதில் பாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இப்போ இதே இது பர்சன்டேஜ் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 10% வேணுமா, இல்லைனா 8% வேணுமா, இல்லை 20% வேணுமா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ பர்சன்டேஜ் பார்க்கறதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னா 0.2 என்ன மீனிங் 20% எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது இந்த வித்து எவ்வளவோ அதில் வந்து என்ன 20%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 ரூபீஸ்னு எடுத்திங்கன்னா அதில் 20% எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து இதில் கால்குலேட்டர் வேணுமா செக் பண்ணி பார்த்தவங்க. ஸோ இப்போ 100 ஒரு வித்து இருக்குது அப்படின்னா இன்ட்டு 20%. ஸோ 20 × %. ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லைக் வந்து இதில் எவ்வளோ நமக்கு வித்து இருக்குன்னா 375. ஸோ அப்போ 375 இன்ட்டு அதுக்கு எவ்வளோ வித்து அப்படின்னு பாருங்கள். ஸோ 375 இன்ட்டு 5 இன்ட்டு நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம் 20%. ஸோ 20% கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்துடும். அப்போ இதை எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், அதோடைய பர்சன்டேஜில் வந்துடும். ஸோ இப்போ இது 20% இல்லை எனக்கு வந்து ஒரு 80% வேணும் அப்படின்னா ஒரு 80% வந்து அந்த வித்து வந்து கவர் ஆகிருக்கணும். இல்லை அதோடைய ஹைட் வந்து 80%. இப்போ வித்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோமா. இப்போ இதே ஹைட்டுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை எடுக்கேன். இப்போ இதே மாதிரி தான் நான் ஹைட்டுக்கு போட போகிறேன். ஸோ ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா வித்து இல்லை, அதுக்கு பதிலாக என்னது ஹைட்டு. ஸோ ஹைட். ஸோ இப்போ ஹைட்டு எடுத்து நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணும்போது என்ன பண்ண இருக்கும், இதுதான் ஃபுல் ஹைட்டு. ஓகே. ஸோ ஃபுல் ஹைட் இது கொஞ்சம் வேறு ஏதாவது சைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இதே சைஸ் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த சைஸை எடுத்திங்கன்னா இது என்ன 100 சைஸ், அதாவது 100 நம்ம எதை எடுத்தாலும் இருக்கும். அதில் ஒரு 80% போது நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இது ஹைட். ஆனால் வித் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன 100% போட்டுக்கலாம். இல்லைனா வந்து இதை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அது என்ன வித் இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ இதே இது வச்சு நம்ம பேடிங் கொடுக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த சைஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இதுக்குள்ளே கம்மியாக இருக்கணும், இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பேடிங் கொடுக்கணும், இல்லை கலர் வந்து சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டிஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ஒரு காப்பி எடுத்துருக்கேன். இப்போ இங்கே ரெட்டு கொடுத்துருக்கோமா. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ இதில் வந்து வித்து வந்து எனக்கு வந்து அபோவ் நம்ம என்னென்ன சைஸ்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ 360 இருக்கும், அதுக்கு அப்படின்னா 411 இருக்கா. இப்போ 360 மேலே இருக்குது இல்லை 350க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு எல்லோ கலர் வேணும் இல்லை ரெட் கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து எனக்கு வந்து 360க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதோடைய கலர் வந்து ரெட் கலரில் ஆகணும். இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டிஷன் கொடுப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸ் வித் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு எடுக்கும். அதோடைய வேல்யூ இப்போ லைக் இதில் எடுக்கும்போது ஒரு வேல்யூ வந்திருக்கும் அப்படி தானே. இப்போ 1000 இல்லை 450 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கும். அந்த வேல்யூ இந்த 360 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெட் கலர் வந்து அப்படியே ஆக போகுது. இல்லை அப்படின்னா அதோடைய கலர் வந்து எல்லோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கலர்ஸ் டாட் எல்லோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கலர் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய வித் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதோடைய சைஸ் வந்து என்னது 360 கிடையாது. அதனால் இது வந்து லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இதோடைய வேறு சைஸ் கம்மி பண்ணுங்கள். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஸோ இப்போ இதுக்கு லைட் ஐ திங்க் இதோட எல்லாமே கம்மியாக இருக்காது. ஓகே, அதனால் நம்ம வந்து இதில் ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லா சைஸுமே வந்து இந்த 360 பெருசாக இருக்கிறதுனால வந்திருக்கு. லைக் இதில் வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இது வந்து அதோட பெருசாக இருக்கிறதுனால இல்லை அதோட கம்மியாக இருந்ததுனால உங்களுக்கு என்ன இருக்குது, இது ட்ரூ ஆகிருக்கு. ஸோ இது 360 இங்கே வந்து அப்போ என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 411, அதாவது 411 வந்திருக்கு. அது இந்த 360 பெருசு தான். இப்போ பெருசாக இருந்தால் என்ன வரும்னா நமக்கு இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். இல்லை அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு பார்ட்டிஷன் நம்ம பிரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் அதிகமாக சின்ன சின்ன வேரியேஷன் வேணும். இப்போ வந்து கலர் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிடுவோம். இதுக்கப்புறம் பேடிங் கொடுப்போம். இப்போ பேடிங்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸுக்கு நமக்கு பேடிங் வேணும், ஆனால் டேப் இருக்கிற சைஸ்க்கு வந்து எனக்கு பேடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லலாம், பேடிங் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ ஹோப் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். எப்படி மீடியா கொரினா என்ன, அதுலேருந்து எப்படி ஹைட்டு நம்ம எடுக்கிறது, அந்த ஹைட்டை வச்சு எப்படி வந்து டிவைட் பண்ணுறது, பாதிக்கு பாதி இருக்கணும் இல்லைனா வந்து பர்சன்டேஜ் வைஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி நமக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. லேஅவுட் பில்டர் இருக்குது, அப்புறம் ஃப்ளக்ஸ் வெஜிட்னு சொல்லியிருப்போம், இந்த எக்ஸ்பெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் ஃப்ளெக்சிபிள் யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் ஸ்பேசியர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவ் டிசைன் பேக்கேஜ்னு சொல்லி நமக்கு ஒரு 2-3 பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹைட் வித்துலாம் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே.